நம்மளை யாராவது மௌத்தாயிட்டா அவங்கள என்ன சொல்லுவோம்? மர்ஹூம்னு சொல்கிறோமா? மர்ஹூம்னு ஏன் சொல்கிறாங்க? ரஹமத்து செய்யப்படுபவர், ரஹமத்துக்கு உரியவர் அப்படி நம்ம சொல்கிறோம். அவன் கேட்குறான், அவர் அருள் செய்யப்பட்டவரா அதாபு செய்யப்பட்டவரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த எப்போ பார்த்தாலும் இந்த கெட்ட சிந்தனை தான். அப்போ அவனுடைய நோக்கம் என்ன? இந்த மௌத்தாகக்கூடியவர்களெல்லாம் அருள் புரியக்கூடாது, அவர்களெல்லாம் அதாபு செய்யப்படணுங்கிறத நோக்கம். அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இது துஆ. இந்த அடிப்படை விஷயம் கூட உனக்கு புரியாது. அவர் அதாபு செய்யப்படுறாரா அல்லது அருள் புரியப்பட்டாராங்க நமக்கு தெரியாது தான். இது மர்ஹூம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? துஆ அர்த்தம். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாகங்கிற அர்த்தமும் அதில் இருக்கு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக. நீ டைரக்ட் அர்த்தம் அவர் டைரக்டாக பிடிச்சி பேசுகிறானாம், அதனால மர்ஹூம் அவர் ரஹமத்து செய்யப்பட்டவரா அதாபு செய்யப்பட்டவரான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ஹூம்ங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க? மரணித்தவர்களுக்கெல்லாம் மர்ஹூம்னு படித்து தந்தாங்க. என்ன அற்புதம்!